வணக்கம் சார். வணக்கம்மா. மிதுன ராசிக்கு வக்ர சனி தரக்கூடிய பலன்கள் என்னன்னு சொல்லுங்கள். மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்கனவே சனி அவர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படி இல்லையா? அப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தொழில் ரீதியாக அவர்களுக்கு ஒரு டென்ஷனையும் கொடுத்துருக்கோம். டென்ஷன்னா எந்த மாதிரி கொடுத்துருக்கோம்னா, ஏற்கனவே வேலை இல்லாமல் பல பேர் இருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம். தொழில் பெரிய அளவுக்கு இடைவெளி விட்டு போனவர்களுக்கு ஒரு தொழில் ஓரளவு நிரந்தரமாக கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அதில் மனநிறைவு அடைய முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு டென்ஷனையோ ஒரு நெருக்கடியோ ஆள் பற்றாக்குறை, பணப்பற்றாக்குறை, நேரப்பற்றாக்குறை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உருவாக்கி அவனை எப்போதுமே டென்ஷன்லேயே வச்சுக்கணுங்கிறது அந்த சனியோட வேலை. 10ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு என்ன பேருன்னா, அது நம்ம கர்ம சனின்னு ஒரு வகையில் சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன். உழைக்கணும், உழைக்க பேரும் பலனை மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. கடமையை செய், பலனை எதிர்பாராதேங்கிறாங்கல்ல. பலனை எதிர்பாராமல் நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செய்ய முடியுமா? ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கேப் இல்லாமல் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ சனி வக்கரமாக போகுது. அப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரமாகிறதுனால தொழில் ரீதியாக ஏதாவது அவர்களுக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பாக அதுபோல் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எப்படியும் ஒரு வருவாய் அவர்களுக்கு கொடுக்கணும். எப்படி வருவாயை கொடுக்கும்? தொழில் மூலமாகவோ வேலை மூலமாகத்தானே முக்கியமானவர்களுக்கும் முக்கால்வாசி பேருக்கும் அதுலேருந்து தானே வருவாய் கிடைக்கும். ஸோ அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. அங்கே இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையை சனியை பார்ப்பதுனால பெரிய அளவுக்கு போராட வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியோட 3ஆம் பார்வை கிடைக்கிது. அப்போ 12ஆம் இடத்துல சனி பார்த்ததுன்னா 12ஆம் இடத்துக்குரிய பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவாக மாறிடும், நெகட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவாக மாறிடும். அப்போ என்னென்ன மாறும்? பொதுவாக 12ஆம் இடத்தை விரயம் அப்படின்னு சொல்கிறோம். செலவுகளை கட்டுப்படுத்திடும். இதெல்லாம் இந்த மாதிரி செலவுகள்லாம் இப்போதைக்கு அவசியம் தேவையாக கட்டுப்படுத்துங்கன்னு கட்டுப்படுத்திடுவோம். அடுத்தது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போகணுன்னு பிளான் பண்ணி தடைப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இப்போது சென்று வருவதற்கான வாய்ப்பு உருவாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பல பேர் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்தில் கொஞ்சம் நெருக்கடியாக என்ன பண்ணும், கொஞ்சம் பைசாவை சேமித்து வச்சுக்கும். அடுத்த மாதத்துக்கு ஒரு பாதிப்பு வந்தால் என்ன பண்ணுறது, அந்த எச்சரிக்கை மனப்பான்மை இருக்குல்ல, அந்த எச்சரிக்கை மனப்பான்மை இந்த சனி கொடுத்துரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃபண்டு, ரிசர்வ் ஃபண்டை அவர்கள் சேமித்து வச்சுப்பாங்க. இது ஒரு வகையில் நல்ல பலன். அடுத்தது வெளிநாடுகள்லேருந்து இது வரைக்கும் ஏதாவது அவங்க தொழில் ரீதியாக ஒரு ஆர்டரை எதிர்பார்த்து அது இது வரைக்கும் கிடைக்காமல் இருந்தால் இப்போ கிடைக்கும். ஏற்கனவே கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் சின்ன சின்ன மாறுதல்கள் உருவாகும். ஒன்று வால்யூம் குறையலாம், அல்லது இவங்களால் பண்ண முடியாத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வால்யூமை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய இடங்களுக்கு போகணும், ஒரு வெளியூர் போகணும் அப்படின்னு செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள்லாம் விலகிடும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது, மருத்துவமனையிலே தங்கி சிகிச்சை பெற வேண்டிய காலகட்டத்தில் கட்டாயத்தில் இருக்க வேண்டிய பலர் அதிலேருந்து விடுபட்டு ஓரளவு குணமாகி வீட்டுக்கு வரலாம். அல்லது வீட்டிலேருந்து போயிட்டு அப்பப்போ ஒரு 4 நாளைக்கு ஒரு தடையோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடையோ செக்கிங் மட்டும் போயிட்டு வர்ற மாதிரி சில சூழ்நிலைகள் அவர்களுக்கு உருவாகும். ஏற்கனவே இழப்புகளாக இருந்ததுன்னா அந்த இழப்புகளை எல்லாம் ஈடு செஞ்சுட்டு வந்துட்டுருப்பாங்க. ஏற்கனவே இழப்பு இல்லாமல் வருவாய் ஹெவியாக வந்துட்டு இருந்ததுன்னா அந்த வருவாயை ஊதாரித்தனமாக செலவு பண்ணாமல் ஒரு பக்கம் சேமிப்புக்காக எடுத்து ஒதுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை இந்த வக்ர சனி உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது, சனியோட பார்வை மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த வீடு வாங்கணும், மனை வாங்கணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக லோனுக்காக அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒதுங்கியிருப்பாங்க. சில பேர் கையில் கொஞ்சோண்டு பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஃப்ளாட்ஸ் வாங்குறதுக்காக அலன்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. சில பேர் இடம் வாங்குறதுக்காக அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் சரியாக தென்படாது. இடம் நல்லா பிடிச்சிருக்கும், பார்த்தீங்கன்னா அங்கே வழக்கு இருந்திருக்கும் அந்த லேண்டு பேரில். அதுக்கப்புறம் ஃப்ளாட்ஸு கொண்டு போய் பணம் கட்டியிருப்பாங்க. அது வரைக்கும் தொடர்ச்சியாக இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்திருப்பான். 2 வருஷத்தில் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு 5 வருஷம் எடுத்துகிட்டு போயிடுவான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதன் பிறகு பார்க்கும்போது, வாகனங்களாலையும் இவர்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். தொடர்ச்சியாக செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தால் அதை பார்த்திங்கன்னா இப்போ அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசாக சில வாகனங்களே வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். நிறைய பேர் அதே வீட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வெளியில் போகணும். சில பேருக்கு பிடிக்காது, தண்ணி பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள், வாகனம் நிறுத்துகிற பிரச்சனை, இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சண்டை போட்டுட்டு அந்த கூச்சல் இந்த சத்தெல்லாம் பார்த்துட்டு வெளியில் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்து இது வரைக்கும் முடியலன்னா இப்போ அது சாத்தியம்.
இல்லை இங்கேயே தான் நான் இருப்பேன், இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்க வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ புது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும், புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் உருவாகும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற வீட்டை விட்டு வேறு இடத்துக்கு குடிபெயர்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். ஏற்கனவே வச்சிட்ருக்கிற வாகனத்தை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்பும் உருவாகும். இதெல்லாம் புதுசாக வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அந்த வக்ர சனி வந்து உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால், தனுசு வந்து மிதுன ராசிக்கு 7ஆம் இடம்ங்கிறதுனால மீனத்தில் இருக்கக்கூடிய சனியோட 10ஆம் பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்தால், சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் தான் இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு சாப்பாடு செய்வாங்க, இவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வருவார், சம்பளத்தை டேபிளில் வச்சுட்டு போவார், இது பாட்டு ஹோட்டல் நடக்கிற மாதிரி நடக்கும், டோக்கனை வாங்கி கொடுத்தோம்னா அவங்க சாப்பாடு வைக்கிறாங்க சாப்பிட்றோம்ல, இது மாதிரி சில வீடுகளில் நடந்துகிட்ருக்கோம். ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்கல்ல, இந்த நிலைகள்லாம் மாறிடும். இருந்தாங்கன்னா அந்த நிலை மாறும், இல்லாதவர்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இதுபோல் ஒரு சூழ்நிலை ஏற்கனவே இருந்தால் மாறிடும். அதே போல் பார்த்திங்கன்னா சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் ரீதியாக சில பேருக்கு வந்து இந்த பொதுமக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சார்ந்த இயக்கம் தோற்று போயிருக்கலாம், இல்லை இவங்க சார்ந்த இயக்கம் ஜெயிச்சு இவங்க கூட தோற்று போயிருக்கலாம்ல. அப்போ வந்து சில பேருக்கு இந்த மனசுக்குள்ளே ஒரு கஷ்டமாக இருக்கும், நம்ம தோற்று போயிட்டோமே, நமக்கு மக்கள் செல்வாக்கு இல்லையோ இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புகள் வந்து உருவாகும். அதாவது அவங்களுடைய செல்வாக்கை பெருக்குவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அதே போல் இந்த பார்ட்னர்ஷிப்லாம் சில பேர் வச்சிட்ருப்பாங்க, இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இன்னொருத்தவங்களோட சேர்ந்து சில வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அதில் வந்து ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை, ஒருத்தவங்களோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் தான் கஷ்டப்படுறேன் நீ சுற்றி வர்றம்மா, இல்லைன்னா பணம் நான் தானே போடுறேன் நீ என்ன சும்மா தானே உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்ருக்க, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இந்த நிலைமை இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்ததுன்னா அது மாறிடும். நான் சொல்கிறது எல்லாமே இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்தால் மாறும், இல்லாட்டி நம்ம கவலைப்பட வேணாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சுய தொழில் தொடங்கணும், நம்மளும் தனியாக ஒரு தொழில் தொடங்கி யாரையும் சார்ந்து இல்லாமல் ஒரு வேலை பார்த்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, சிறிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகியிருந்திருக்காதுல்ல, அதுக்கான காலகட்டம் வந்து இப்போ உருவாகும். சாதாரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களோட ஜாதகத்தில் அவங்க பிறந்தப்ப சனி வக்ரமாகி இருந்தால், இப்போ இந்த வக்ரமாகக்கூடிய காலகட்டம் இருக்குல்ல, நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஜூலை 27ஆம் தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அவங்க வந்து புது முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும்னா அதுக்காகலாம் யோசிக்க வேணாம், எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அவர்களுக்கு ஓரளவு பலனை கொடுக்கும். சில பேருக்கு வந்து நல்ல சக்ஸஸையும் கொடுக்கும். யாருடைய ஜாதகத்தில் சனி வந்து வக்ரமாக இல்லையோ அவர்கள் வந்து புது முயற்சிகளை தொடங்க வேணாம். ஜென்ம ஜாதகத்தில் வக்கரமாக சனி இருந்தால் மட்டும் அவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். மற்றவர்களுக்கு வந்து இது நல்லா இருக்காது அப்படின்னு எடுத்துக்க வேணாம். புதிய முயற்சிகளை இந்த நேரத்தில் தொடங்க வேணாங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதும். நம்ம ஒன்றுத்துக்கும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு அதிசாரமாக சிம்மத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் டிசம்பர் 6ஆம் தேதி தான் திரும்பி வருது இல்லை. இந்த காலகட்டங்கள் வக்கர சனியால் நடைபெறக்கூடிய பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுதலுக்கு உள்ளாகும். கிட்டத்தட்ட அது ஒரு 35-36 நாளைக்கு பாசிட்டிவாக இருந்தால் அந்த பாசிட்டிவான பலன்கள் கொஞ்சம் மாறும். நெகட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவான பலன்கள் கொஞ்சம் மாறி பாசிட்டிவாக மாறுங்கிறதுனால இந்த குருவோட அதிசார பயிற்சியும் கணக்கில் கொண்டு தான் இந்த மிதுன ராசிக்கு பலன் சொல்லணுங்கிறது இந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. வக்ர சனி வந்து பெரிய அளவுக்கு மிதுன ராசிக்கு நெகட்டிவ் பலன்களை கொடுக்காதுங்கிறத நம்ம முழுமையாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா குருவோட பார்வை சனிக்கு வக்ர சனிக்கு கிடைப்பதனால பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எப்படி பார்த்தாலும் அவர்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் தான் நடக்குங்கிறத மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டா போதுமானது. மிதுன ராசிக்கு வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை தரும், பாதிப்புகளை தரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, மிதுன ராசிக்கு வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். கடக ராசிக்கு வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.